காவலர் வீர வணக்க நாள்ல ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் என்ன? இந்த சம்பவத்தால பாஜக தொண்டர்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் இடையில நடந்த வாக்குவாதம். ஸ்டாலின் அவர்களை விமர்சித்த சவுக்கு சங்கர். ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ ரீசெண்டா திருவண்ணாமலையில நள்ளிரவுல காவலர்களால இளம் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானாங்க. இந்த மாதிரியான காவலர்களுக்கு மத்தியில நம்ம நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் உயிர் தியாகம் செஞ்சவங்களை மரியாதை செய்யறது தான் இந்த காவலர் வீர வணக்க நாள். மெரினா கடற்கரைக்கு பக்கத்துல இருக்க காவலர் நினைவிடத்துல அவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காங்க. அப்போ மரியாதை செலுத்துற விதமா மலர் வளையத்தை வச்சிருக்காங்க. ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த மலர் வளையத்தை எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. அதனால அதை குப்பரை கவுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருந்தவங்க சொல்லிதான் அதை சரியா வச்சிருக்காங்க. இதை பார்த்த பாஜக தொண்டர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மலர் வளையத்தையே எப்படி வைக்கணுங்கிறத பக்கத்துல இருக்கவங்க சொல்லிதான் தெரியுது அப்படின்னா இந்த அளவுக்கு தான் ஸ்டாலின் அவர்களோட அரசியல் அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லி பாஜக தொண்டர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து ரொம்பவே கடுப்பான திமுக தொண்டர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மோடி அவர்களை தாக்கியிருக்காங்க. ஒரு மாடிப்படி கூட ஒழுங்கா ஏற தெரியல, ஒரு குழந்தைய கூட்டி போற மாதிரி 4 பேர் சேர்ந்து அவரை பாதுகாப்பா கூட்டி போயிட்டு இருக்காங்க. தேசிய கொடி ஏத்துறது எப்படின்னு தெரியல, தேசிய கொடியை வச்சு முகத்தை துடைக்கிறாரு. தேசிய கீதம் இசைக்கும் போது எப்படி மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதையே அதிகாரிகள் சொல்லிதான் மோடிஜி அவர்களுக்கு தெரியுது. அடுப்பையே ஆன் பண்ணாம சமைக்கிற மாதிரியான போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்குறாரு. இதுதான் மோடிஜி அவர்களோட அரசியல் அனுபவமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் சொன்னதுக்கு திமுக தொண்டர்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, எந்திரன் படம் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுல சிட்டிட்ட டிவியை போட சொல்லும் போது அந்த சிட்டி என்ன பண்ணும்னா டிவியை தூக்கி போட்டுரும். அந்த மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை எப்படி விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பூ போட சொன்னா தட்டோட பூவை போடுறது, மலர் வளையத்தை வைக்க சொன்னா குப்பரை கவுத்து வைக்கிறது, அந்த மாதிரி சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீமானவர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த பைத்தியக்கார பயல்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த நாட்டு மக்களும் ரொம்பவே பாடுபட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது. ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கவர்ச்சி நடிகையோட போஸ்ட ரீபோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மலர் வளையத்தை கூட எப்படி வைக்கணும்னு தெரியாம முதலமைச்சர் அவர்கள் இருக்குது ரொம்ப வேதனையா இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.